ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் கேர்ள்ஸ் அப்புறமா லாங் ஹேர் இருக்க நிறையா பாய்ஸ்க்கு காமனாக இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸி ஹேர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரிஸி ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேரில் எப்படி சிக்கே இல்லாமல் ஹேரை செம்ம ஸ்மூத் ஆகுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது போக எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நார்மலாக ஹேர் இருக்கவங்களை விட ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் எனக்குமே ஃப்ரிஸி ஹேர் தான், அவ்வளோ ஈஸியாக என்னால் சீவ முடியாது. ஹேர் நிறையாவே சிக்கும் ப்ராப்பராக ஆயில் அப்ளை பண்ணி ஹேரை வந்து ஸ்மூத் ஆக்கல அப்படின்னா. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு ஃப்ரிஸி ஹேர், அதாவது ஹேரில் நிறையா சிக்கல் ஏற்படுது, ஹேர் ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போது நம்ம ஃப்ரிஸி ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தலைக்கு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறது, அதாவது கத்தாழை இருக்கு இல்லையா, சோத்து கற்றாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஜெல்லை உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் ஹேரை பயங்கரமாக ஸ்மூத் ஆக்க முடியும். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு லைவாக பண்ணியும் காமிக்கிறேன். அலோவேரா பிளான்ட் உங்கள் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதே யூஸ் பண்ணுங்கள். பட் வீட்டில் அலோவேரா பிளான்ட் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அலோவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. பட் எல்லா அலோவேரா ஜெல்லையும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு அலோவேரா ஜெல், நான் பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல. அண்ட் இதுவுமே ஒரு அலோவேரா ஜெல், அண்ட் இதுவுமே ஒரு அலோவேரா ஜெல் தான். இதுவும் ஒரு அலோவேரா ஜெல், இதுவும் ஒரு அலோவேரா ஜெல், அண்ட் அது போக இதுவும் ஒரு அலோவேரா ஜெல் தான். ஸோ நான் நிறையா அலோவேரா ஜெல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டு, அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து இந்த அலோவேரா ஜெல்லை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வாங்கினது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், தேகா ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட கைண்ட் சஜஷன், தயவு செஞ்சு நீங்கள் அலோவேரா ஜெல் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்காமல் ஹோம்மேட் பிராண்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை அதர் வெப்சைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன்லாம் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் செல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கினது, அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் கலர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அப்புறம் இதில் எப்பயுமே அலோவேரா ஜெல் வாங்கும் போது கலர்லெஸ்ஸாக வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அலோவேரா ஜெல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்லி கலர்லெஸ், சரிங்களா. தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பியூர் அலோவேரா ஜெல் இப்படி தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அது போக எந்த ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட்டு. இதில் எந்த ஃப்ரேக்ரன்ஸும் வந்து ஆட் பண்ணல. ஸோ இப்போது நான் இதை ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாம்பில் இதனால் ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நேச்சுரல் அலோவேரா ஜெல்லை நீங்கள் ஒரு நேச்சுரல் ஜெல்லாகவும் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். நேச்சுரல் ஹேர் க்ரீம் ஒரு நேச்சுரல் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து பார்த்தீங்களா, அந்த விழுந்துட்டு இருந்த ஹேர்லாம் ஒரு நல்ல ஹோல் கிடச்சிருக்கு. அலோவேரா ஜெல்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், ஆன்டிசெப்டிக், இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அது போக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் அண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அலோவேரா ஜெல்க்கு இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்க எல்லா அலோவேரா ஜெல்ஸும் உங்களால் ஹேருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில அலோவேரா ஜெல்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து வெறும் ஃபேஸ்க்கு மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, ஹேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ டன். இப்போ நான் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் இது உங்கள் ஹேரில் வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ், 2 இல்லைனா 3 வாட்டி வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அலோவேரா பிளான்ட் உங்கள் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜெல்லையே வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் வீட்டில் இல்லாதவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சீரியஸ்லி செம்மையான அலோவேரா ஜெல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அலோவேரா ஜெல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாத்தோடும் கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இவ்வளோ அலோவேரா ஜெல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டு அப்படின்னு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அது போக இது வந்து உங்கள் ஃபேஸில் டெய்லி யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் ஆகாது. டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம் நார்மலாக. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸில் எந்த ஆக்னி எதுவும் வராது. ஸோ அலோவேரா ஜெல்லில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை என் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிடுறேன்.
ஸோ ஃபேஸ்லையும் இப்போ இதை அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு மாதம் இதை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கின் செம்ம கிளியர் ஆகும் அண்ட் பிம்பிள்ஸ்லாம் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஹேர் க்ரோத்தும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் டேண்ட்ரஃபையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஹோம் ரெமடியுமே வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லு, கர்டு, அப்புறமா லெமன் வச்சு டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு ஹோம் ரெமடி வந்து சொல்லியிருப்பேன். அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமடி தான். பட் இதை மட்டுமே நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஹேர் எவ்வளோ ஃப்ரிஸியாக சிக்கலாக இருந்துச்சு அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் முடிஞ்சு அண்ட் இப்போ ஹேர் வந்து பார்க்க செம்ம ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அண்டு ஆயிலியாலாம் இல்லை அண்டு கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிருச்சு. பட் ஹேர் பார்க்க செம்ம ஷைனிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஒரு நேச்சுரல் ஹேர் க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். ஹேரில் செம்ம ஷைன் இருக்கும். ஸோ ஹேர் வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். அதாவது 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக ஹேரில் வச்சுருந்து வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு வச்சு தான் பண்ணேன். வெறும் வாட்டரில் பண்ணல. ஷாம்பு நார்மலாக என்ன ஷாம்பு நான் டெய்லி யூஸ் பண்ணணும் அதே ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு ஹேரை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கிடுங்க. ஹேர் ட்ரை ஆக்காமல் தலையில் எப்பயுமே சீப்பு வந்து போடவே கூடாது, சரிங்களா? ஏன்னா ஹேர் வெட்டாக இருக்கும்போது தலையில் சீப் போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக முடி கொட்டும். ஸோ ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை, துளி கூட ஈரம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சீப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து அந்த சிக்கு இப்போது இல்லை. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நடக்கும்னு நல்லா சொல்ல முடியாது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக செம்ம ஃபினிஷோடு இருக்குது. பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது ஹேர் வந்து. அண்ட் ஃப்ரிஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை, ஒரு 80% வந்து ஃப்ரிஸ் நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. பட் இது உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியே தீரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலான எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது போக இவ்வளோ ஆலோவேரா ஜெல்ஸ்லேருந்து தான் பெஸ்ட்டான ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஆலோவேரா ஜெல் நான் வாங்குறதுக்கு காரணமே வந்து பெஸ்ட் ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக ஃப்ரிஸி ஹேராக இருக்குது ப்ரோ, ஹேர் ரொம்ப சிக்காக இருக்குது ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருந்தனால தான் நான் அந்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண இத்தனை ஜெல்ஸில் இது வந்து சீரியஸ்லி பெஸ்ட் ஜெல்லாக இருந்துச்சு. தேகா ஆர்கானிக்ஸோட இந்த ஆலோவேரா ஜெல் ஹோம் மேட் பிராண்டு. அது போக எனக்குமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்குறீங்க இங்கெல்லாம் ரிலேட்டடாக பிம்பிள்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ டெய்லி நைட் நான் இதையுமே வந்து கன்டினியூ பண்ண போகிறேன். லைக் டெய்லி நைட்டோ ஓவர் த நைட் ஃபேஸில் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது போக என்னோட பர்சனல் ப்ராடக்ட்ஸ், என்னோட டெய்லி லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பர்சனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.